நிலா அப்படியே ஆடி போயிட்டானே. நான் லேப்டாப் கூட வருவேன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. கொண்டு போய் கொடுத்த உடனே அவன் முகத்துல அப்படி ஒரு சிரிப்பு. நான் வெளியே வந்து நின்றேன். ஏண்டா அதான் லேப்டாப் கொடுத்துட்டல, அப்புறம் எதுக்கு வெளியே போய் நின்ன? கிளம்பி வேண்டியதானே? அங்கதான்டா ட்விஸ்டே இருக்கு. நான் மட்டும் வெளியே வந்து நிக்கலன்னா அவ்வளவு பெரிய சம்பவம் என் வாழ்க்கையில நடந்தே இருக்காது. அப்ப நீங்க சம்பவத்துக்குள்ளே வரலையா? இல்லைன்னா நீ சொன்ன கதையில அதுக்கான பில்லப்பா. இது நான் சுச்சுவே போயிட்டு இருப்பாங்களா என்ன? ஏய் அமைதிய கதையை கேள்றா. சீக்கிரம் சொல்லு. சொல்றேன். நான் ஆபீஸ் வாசல்ல நின்றுட்டு இருக்கேன். நிலா பிரசன்டேஷனை முடிச்சுட்டு வெளியே ஓடி வந்து என்ன பண்ண தெரியுமா? என்னடா பண்ணாங்க? என்ன இது என் லேப்டாப்பே இல்ல வேற லேப்டாப்னு சொன்னாங்க. இந்த அவசரத்துலயும் உனக்கு ஜோக் கேட்குற. அவ பிரசன்டேஷன் முடிச்சுட்டு வந்தானே சொன்னேன். சொல்றது முதல்ல கவனிடா. வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. கரெக்ட். ஆனா அவ சாதாரணமா தேங்க்ஸ் சொல்லல. என்ன? எப்படி தெரியுமா சொன்னா? அது எப்படி சொல்றது? இப்படியே ஓடி வந்து ரொம்ப தேங்க்யூ சோழன், ரொம்ப தேங்க்யூ சோழன், தேங்க்யூ சோ மச். ஏய் சோழா, நிஜமாடா? அண்ணே இவன் மேல சத்தியம் பண்ண லைஃப் மேட்டர்னா? நம்புடா என்ன? அவ வந்து என்ன கட்டி பிடிச்சா அதெல்லாம் நடந்துச்சு. ஆபீஸ்க்கு வெளியில நடு ரோட்ல வச்சு அவ என்ன அப்படியே கட்டி பிடிச்சு நின்னாடா. நம்ப உனக்கு ஆகுது. இவன் ஓவர் பில்டப் பண்றான். அவங்க கைதான் கொடுத்துருப்பாங்க, இவன் தான் கட்டி பிடிச்சாங்கலாம் சொல்றான். இது கண்டிப்பா உண்மையா இருக்காது. ஏய் நம்பிக்கை நெல்ல வந்தவனே கேள்றா, அவளே சொல்லுவா. கதை இதோட முடியல, இன்னும் நிறைய நடந்துச்சு. அப்படியா? இன்னும் என்னதான் நடந்துச்சுடா? நீ என்ன இவ்வளவு ஆர்வமா கேக்குற? டேய் சோழனும் நிலாவும் சந்தோஷமா இருக்காங்கன்னா அதை நினைச்சு என்ன விட சந்தோஷமா யாரா இருக்க முடியும்? ஐயோ அப்படி சொல்லுடா என் செல்ல அண்ணன் நீ. சொல்லுடா, அப்புறம் என்ன சொல்லுச்சு? அவ என்ன கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல. நீங்க பண்ண உதவி ரொம்ப பெருசு. ஆக்சுவலி கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருந்தேன். இதை விட ஒரு நல்ல மொமெண்ட் கிடைக்குமான்னு தெரியல. அதான் நான் இப்பவே சொல்றேன்னு. ஐ லவ் யூ சோழன்.